வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் அதிரடியாக இன்று 2960 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இன்று காலையிலேயே பார்த்தோம்னால் 3000 ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 1,22,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 370 உயர்ந்து 1 கிராம் 15,330 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலையும் கிராமுக்கு 13 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று பார் வெள்ளி 1 கிலோ 4 லட்சம் ரூபாயை எட்டி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் வெள்ளியின் விலை 500 ரூபாயை எட்டிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 400 ரூபாய் விற்பனையாவது இதுவே முதன்முறை. வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை வெள்ளி மற்றும் தங்கத்தின் விலை எட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1.5 ஆண்டுகளாகவே பார்த்தோமேனால் தங்கத்தின் விலை பல புதிய உச்சங்களை எட்டி வரக்கூடிய நிலையில் இன்றும் வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை இப்பொழுது எட்டி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 1,22,000 எட்டி இருப்பதனால் தங்க நகை வாங்குவதற்கு அடுத்து யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் 1,50,000 ரூபாய் என்ற விலையை எட்டிவிடும் என்றும் தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய வங்கி அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிப்பதும் டாலர் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் சொல்லப்படுகிறது. இதனால் தங்கத்தின் விலை இனி வரக்கூடிய நாட்களில் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் 1,50,000 இன்னும் ஒரு 2 மாதங்களில் எட்டிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த வருட இறுதிக்குள் 2 லட்சத்தை எட்டிவிடும் என்றும் தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்கம் வாங்குவதற்கும் அதே போன்று முதலீடு செய்வதற்கும் தற்பொழுது சரியான நேரம் என்று தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்பொழுது முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியின் மீதும் முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வெள்ளிக்கு மதிப்பு இல்லாமல் இருந்த சூழலில் தற்பொழுது வெள்ளி வாங்கவே முடியாத ஒரு சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சில தினங்களில் கிராம் 500 ரூபாயையும் அதே போன்று 1000 ரூபாயையும் வெகு விரைவில் எட்டிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.